மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய மலரே மௌனமா, அத்தியாயம் 40. மறுநாள் காலையில் செந்தில் எழும்போது எப்போதும் போல் தளிர் கண்ணாடியின் முன் நின்றிருக்க அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு சென்றான். குட் மார்னிங் என்றாள். அவளை திரும்பி பார்த்து முறைத்து பேட் மார்னிங் என்றான் அவன். முகத்தை சுருக்கி ரொம்ப பண்றீங்க என்று விட்டு திரும்பிக் கொண்டாள். உதட்டுக்குள் உறைந்த புன்னகையோடு குளியல் அறைக்குள் நுழைந்து கொண்டான் செந்தில். அவன் வெளியில் வந்தபோது அவள் அங்கே இல்லை. அதை கண்டு ஏமாற்றமாக உணர்ந்தான். வெளியில் சென்று பார்க்க கீழே மலரோடு வேலைகளை செய்ய ஆரம்பித்து இருந்தாள். சிறு புன்னகையோடு திரும்பிவிட்டான். குளித்து தயாரானவன் தன் அறையிலேயே அமர்ந்து படிக்கத் தொடங்கினான். இன்னும் ஒரே ஒரு பரீட்சை மட்டுமே மிச்சம் இருந்தது. சிறிது நேரத்தில் தளிர் கையில் காஃபியோடு வந்தாள். நீங்க சூர்யா ரூம்ல இருப்பீங்கன்னு நினச்சி அங்கே போனேன் என்று விட்டு அவனிடம் நீட்டினாள். அவன் வாங்க போக சட்டென்று இழுத்து கொண்டாள். என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க, கொடுக்கிறேன் என்றாள். எனக்கு காஃபியே வேண்டாம் என்று விட்டு அவன் மீண்டும் படிக்க தொடங்க, சரி மன்னிக்காட்டி போங்க, ஆனா நீங்க மன்னிக்கிற வரைக்கும் நேத்து மாதிரி என்று அவள் சொல்ல தொடங்கும் போதே கிட்ட வந்த கொன்னுடுவேன் என்றான். சிரித்து கொண்டே அவன் கையை பிடித்து இழுத்து அதில் காப்பியை வைத்து, அவ்வளோ பயமா என்று கேட்டு கண்ணடித்து விட்டு சென்று விட்டாள். அவள் செயலில் உள்ளுக்குள் மகிழ்ச்சி பொங்கியது. இருந்தாலும் தன்னை சமன் செய்து கொண்டான். அதன் பிறகு தளிரிடம் அவன் கோபப்படவில்லை. அவளும் அவனுக்கு முத்தம் எல்லாம் தரவில்லை. ஆனால் அவனிடம் பேச்சுக்களால் நெருங்க முயன்றாள். அவன் தடுக்கவில்லை. அவளை பேசவிட்டு சீண்டினான். பல சமயங்களில் வேண்டுமென்றே வம்புக்கு இழுத்தான். தளிரும் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் சந்தோஷமாகவே இருந்தாள். அன்று சந்திலுக்கு கடைசி தேர்வு. அவன் கல்லூரிக்கு கிளம்ப தளிரும் பள்ளிக்கு கிளம்பினாள். அவள் ஸ்கூட்டியின் சாவியை காணவில்லை. நேரமாகிவிட்டதே என்று பரபரப்பாக தேடிக்கொண்டிருக்க அவளிடம் வந்தாள் மலர். என்ன ஆச்சு? என் வண்டி சாவியை பார்த்தீங்களா மலரு? இல்லையே. எங்கே போச்சுன்னு தெரியல, டைம் வேற ஆச்சு புலம்பிக் கொண்டிருந்தாள். சரி விடு, அவசரத்தில் தேடினா கிடைக்காது. செந்தில் கிளம்பிட்டான் பாரு, அவன் கூட போய் ஸ்கூலில் இறங்கிக்கோ. சும்மா இருங்க மலரு, அவர் டென்ஷன் ஆகிடுவார். கிடைக்கிற சான்ஸை யூஸ் பண்ணிக்கலனா நான் என்ன பண்ண முடியும்? தன் தோள்களை குலுக்கி சொல்லிவிட்டு சென்று விட்டாள் மலர். ஒரு நொடி யோசித்தவள் வேகமாக செந்திலிடம் ஓடினாள். என்னங்க, என் வண்டி சாவியை காணோம், என்னை ஸ்கூலில் இறக்கி விட்டுடுறீங்களா? முடியாது, கொஞ்சம் கூட யோசிக்காமல் கூறினான். சே, உங்களுக்கு மனசாட்சியே இல்லைங்க. அப்படித்தான் வச்சுக்கோ சொல்லிவிட்டு பைக்கை ஸ்டார்ட் செய்தான். பைக்கின் பிடியை பிடித்து, நான் பாவம் இல்லையா என்றாள் பாவமாக முகத்தை வைத்து. இல்லை. போங்க. முகத்தை சுருக்கி அவள் சினுங்க, போகத்தான் போறேன் என்று விட்டு பறந்து விட்டான். ஆளப்பாரு என்று முனகிக்கொண்டே வீட்டிற்குள் செல்ல போக மலர் சாவியோடு வந்தாள். இந்தா உன் சாவி கிடைச்சிருச்சு. அப்பாடா என்ற நிம்மதி பெருமூச்சோடு, தேங்க்ஸ் மலரு என்று சந்தோஷமாக சொல்லிவிட்டு தன் வண்டியை ஸ்டார்ட் செய்தாள். ஏதோ தோன்ற அவசரமாக மலரை அழைத்தாள். என்ன, சாவியை நீங்கள் தான் எடுத்து வச்சிருந்தீங்களா என்றாள் யோசனையாக. ரொம்ப சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்ட. ஏன் இப்படி பண்ணீங்க? அப்போதானே அவன்கிட்ட போய் கூட்டிக்கிட்டு போக சொல்லி உரிமையாக கேட்ப. அவர் தான் முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரே, விடுங்க சோகமாக சொல்லிவிட்டு சென்றாள். வழியில் செந்தில் யாரிடமோ பைக்கை நிறுத்தி பேசிவிட்டு கிளம்பினான். அவனை முறைத்துவிட்டு இவள் தாண்டி சென்றாள். முறைக்கிற நீ தனக்குள் சொல்லிக்கொண்டே வேண்டுமென்றே அவளை தொடர்ந்து சென்றான். அவளை இடிப்பது போல் செல்வதும் பின் வேகத்தை குறைப்பதும் என அவளை பயமுறுத்தினான். சிறிது தூரம் பொறுத்து பார்த்தவள் ஆள் அரவமற்ற இடத்தில் ஓரமாக வண்டியை நிறுத்திவிட்டாள். அவள் அருகில் வந்து அவனும் நிறுத்தி, என்ன என்றான். நீங்க முதல்ல முன்னாடி போங்க. போறேங்க என்றான் கிண்டலாக. வண்டியில ஏற்ற மாட்டாரு, ஆனால் வம்பு மட்டும் பண்ணுவார் என்று முணுமுணுத்தாள். ஊரை கூப்பிட்டு ரிசப்ஷன் வைக்கிறதுக்கு முன்னாடி ஊர்வலம் கூட்டிகிட்டு போவாங்களா? அதை கேட்டு திகைப்பாக அவனை பார்த்தாள். ஆமாம், சாவி தொலைஞ்சிடுச்சுன்னு சொன்ன, இப்போ எப்படி கிடைச்சது? மலர் தேடி கொடுத்தாங்க. ஏன் பொய் சொல்கிற? மலர் எடுத்து வச்சிருந்தாங்க, கொடுத்தாங்கன்னு சொல்லு. இன்னும் அதிர்ச்சியாக பார்த்தாள். எதுக்கு இத்தனை தடவை ஷாக் ரியாக்ஷன் கொடுக்குற? இங்கே பாரு, நானும் அவளும் ஒன்றா வளர்ந்தவங்க. அவளை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அவள் என்னென்ன டகால்ட்டி வேலைப்பெல்லாம் பண்ணுவான்னு. அவள் கூட சேர்ந்துக்கிட்டு நீயும் அதெல்லாம் கற்றுக்கிட்ட, தொலைச்சிடுவேன். சீக்கிரம் கிளம்பு, இந்த இடத்துல எல்லாம் ரொம்ப நேரம் நிற்காத என்று விட்டு சென்று விட்டான்.
அவன் சொன்னதை கேட்டு இன்பமாக அதிர்ந்து நின்றாள் தளிர். மலரை பற்றி அவன் தெரிந்து வைத்திருந்ததில் அவளுக்கு ஆச்சரியமில்லை. ஆனால் தன்னை பற்றி சரியாக புரிந்து வைத்திருக்கிறானே என்றுதான் ஆச்சரியம் கொண்டாள். தான் செய்யாமல் மலர்தான் செய்திருப்பாள் என்று அவன் யோகித்ததில் மகிழ்ச்சி அடைந்தாலும் அதைவிட தான் இதையெல்லாம் கற்றுக்கொள்ளக்கூடாது என்று அவன் உரிமையாக மிரட்டியதில் இன்னும் மகிழ்ந்து போனாள். இங்க ரொம்ப நேரம் நிற்காத என்று சொன்னபோது அதில் தெரிந்த அக்கறையில் அப்படியே வானத்தில் பறந்தாள். அவனுக்கு தன் மேலிருந்த கோபம் எல்லாம் குறைய தொடங்கிவிட்டது என்று புரிந்தது. ஆனால் இன்னும் அவளை நெருங்காமல் இருக்க காரணம் ஊரறிய இன்னும் தன்னை மனைவி என்று காட்டிக்கொள்ளாததுதானோ என்று யோசித்தாள். எது எப்படி இருந்தால் என்ன என்று அவள் மனம் மகிழ்ச்சியில் துள்ளியது. மதிய உணவு இடைவேளையின் போது மலரை அழைத்தாள். என்ன இந்நேரத்துக்கு கால் பண்ணியிருக்க? ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் மலரு. என்ன? அவரை பற்றி. சரி சொல்லு. அவர் ஏன் என்னை வண்டியில் ஏற்றலை தெரியுமா? என்ன, ரிசப்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஏற்றுறேன்னு சொன்னானா? அசட்டையாக அவள் கேட்க தளிர்தான் திகைத்தாள். அவர் இப்படி தான் யோசிப்பாருன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? நாங்கள் 2 பேரும் ஒன்றா வளர்ந்தவங்க. அவனை பற்றி எனக்கு தெரியாதா என்ன? அப்புறம் ஏன் அப்படி பண்ணீங்க? அந்த விஷயத்தை நீயும் தெரிஞ்சுக்கணுமில்ல. அவன்கிட்ட உரிமையாக ஒரு விஷயத்தை கேட்க தயங்கக்கூடாதுல்ல. 2 பேரும் மனசளவில் நெருங்கணுமில்ல. நீங்கள் வேற லெவல் மலரு. போதும் ஐஸ் வச்சது. ஏற்கனவே மழை வர்ற மாதிரி இருக்கு. உங்கள் ஆளை நினச்சி கனவு கண்டுக்கிட்டு இருக்காம போய் பசங்களுக்கு பாடம் நடத்துகிற வழியை பாருங்க டீச்சர். புன்னகையோட அழைப்பை துண்டித்தாள். எதிரில் செல்வம் அவளையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். சரியான சின்ன பிள்ளையா இருக்குது மாமா. எல்லாத்தையுமா என்கிட்ட சொல்லும்? சின்னதாக புன்னகைத்தான். அவளை பற்றி தான் சொல்லியிருக்கேன்ல. அநேகமாக அவள் வாழ்க்கையில் மனசில் இருக்கிறதெல்லாம் அவள் பகிர்ந்திருக்கிற முதல் ஆள் நீயா தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். என்கிட்ட இப்படி இருந்து என்ன பிரயோஜனம்? செந்தில் கிட்ட இருந்தாதானே சந்தோஷம். இருப்பா விடு, செந்தில் பார்த்துக்குவான். அவனும் மாறிட்டாமாமா. அப்பப்போ கள்ளத்தனமாக அவளை சைட் அடிக்கிறான். அவகிட்ட வம்பு பண்ணுறான். அவகிட்ட உரிமையாக வேலை வாங்குறான் தெரியுமா? ஓ, ஆனால் மாமா, இவ தன்னை பற்றி அவன்கிட்ட சொல்லிடுறது தான் நல்லது. இல்லைன்னா பிற்காலத்தில் தெரியும் போது 2 பேருக்குள்ள பிரச்சனை ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அவகிட்ட இதை பற்றி சொல்லிடலாம்னு நினச்சேன். ஆனால் எனக்கு உண்மை தெரியும்னா அவளுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அப்புறம் என்கிட்ட இதே மாதிரி பழகாமல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிடுவாளோன்னு யோசிச்சு தான் அமைதியாக இருக்கேன். நீ யோசிக்கிறதும் சரிதான். அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துக்குவாங்க விடு. நீ என்ன மட்டும் பாரு. தன் செல்போனில் பார்வையை பதித்து மெல்லிய குரலில் கூறினான். அதை கேட்டு அவனை நெருங்கி அமர்ந்து, உன்னை பார்க்க எனக்கு கசக்குமா மாமா? எவ்வளோ நேரம் பார்க்கணும் என்று குறும்பாக கேட்டாள். அவள் குறும்பை கண்டு சிரித்துவிட்டு அவள் கன்னத்தில் அழுத்தமாக முத்தம் வைத்துவிட்டு சென்று விட்டான் செல்வம். சேகர் தீப்தியை காண அவள் அம்மா வீட்டிற்கு வந்திருந்தான். நிறை மாதத்தில் இருக்கும் மனைவியை ஆசையோடு பார்த்தவன் அவளை அணைத்து முத்தம் வைத்து, அழகா இருக்க தீப்தி என்றான். உடம்பு போட்டுடுச்சு என்று உதட்டை பிதுக்கினாள் அவள். நீ எப்படி இருந்தாலும் அழகுதான் என்றான் சிரித்து கொண்டே. உண்மைதான். வெண்ணையில் குழைத்த சிலை போல் அழகாக இருப்பாள் தீப்தி. அதில்தான் முதலில் அவளிடம் மயங்கினான் சேகர். மாடனாக இருந்தாலும் அவளுடைய கண்ணை உறுத்தாத உடையும் நுனிநாக்கு ஆங்கிலமும் அவனை அசர வைத்தன. சேகர் தான் முதலில் தீப்தியை பார்வையால் தொடர்ந்தான். அதனை கண்டு கொண்டவளுக்கும் அவனை பிடித்து போனது. அதன் பிறகு தீப்தி அவனை பற்றி ஆராய்ந்து தெரிந்து கொண்டு நல்ல பையன் என்று அவன் பின்னே சுற்றத் தொடங்கினாள். அவனிடம் காதலை சொல்லி அவன் பதிலுக்காக காத்திருந்தாள். அவனுக்கும் அவளை பிடித்திருந்தது. ஆனால் மலரை பற்றி யோசித்து தயங்கினான். தீப்தியை நெருங்கவும் முடியாமல் விலகவும் முடியாமல் அவன் தவித்து கொண்டிருக்க ஒரு நாள் அவனை பிடித்து ஒரு முடிவை சொல்லுமாறு வற்புறுத்தினாள் தீப்தி. அவளிடம் மறைக்காமல் மலரை பற்றி சொல்லிவிட்டான். முதலில் திகைத்தவள் அவனிடம் மெல்ல பேசி பார்த்தாள். அவனுக்கு மலரின் மேல் காதல் எல்லாம் இல்லை, வெறும் அத்தை மகள் என்ற பாசம் மட்டுமே இருப்பது புரிந்தது. தீப்தியை ஏற்றால் மலருக்கு துரோகம் செய்தது போல் ஆகிவிடுமே என்று அவனுக்குள் எழுந்த குற்ற உணர்வால் தன் ஆசையை தனக்குள்ளேயே அடக்கி வைத்து கொண்டதும் தீப்திக்கு புரிய கொஞ்சம் கொஞ்சமாக அவனிடம் பேசி மனதை கரைத்து தன் பக்கம் திருப்பிக் கொண்டாள். எது நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று அவனுக்கு தைரியம் அளித்தாள். மெல்ல அவள் காதலில் கரைந்தான் சேகர். அதன் பிறகு மகுடிக்கு மயங்கிய பாம்பாக அவள் வார்த்தைகள் அவனை ஆட்டுவிக்க தொடங்கின. அவள் விருப்பத்தின்படி அனைத்தையும் செய்தான். குழந்தையை கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடலாம் என்ற யோசனையில் இருந்தவனை குழந்தை வந்தால்தான் பெற்றவர்கள் ஏற்பார்கள் என்று சொல்லி அதற்கும் சம்மதிக்க வைத்தாள். எல்லாம் அவள் விருப்பப்படியே நடந்து கொண்டிருந்தாலும் 2 மாதங்கள் முன்பு வரை அவனுக்கு அதில் எந்த கஷ்டமும் தெரியவில்லை.
என்று அவளுடைய பெற்றோர்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டார்களோ அன்றிலிருந்து தான் பிரச்சனை ஆரம்பித்தது. நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.